ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவ்வோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி நோட்டிபிகேஷன். கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிற பேர்ல ஒரு மினி டிராமா ஒன்ன மூவியா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இதுவரை யாரும் பார்க்காம மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பாருங்க. ஒரு ஜாலியான லவ் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி நிறைய மினி மூவிஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. அதோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ டைரக்டா ஃபைனல் எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ரூபா பாக்கும்போது சிசி மாதிரி ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்ததா ஃபீல் பண்ணா. அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல பார்த்தா அங்க இருக்கிறது நிஜமாவே சிசி தான். ரூபா பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறா. சிசி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்தேன் ஊருக்கு. நான் ரொம்ப ஒரு கோழையா நிறைய தப்பான முடிவுகள் எல்லாம் எடுத்துட்டேன். அதனால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டேன். அக்கா ரொம்ப ரொம்ப சாரி. நான் உங்ககிட்ட ப்ராப்பரா மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு பவு பண்ணி முறைப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா எடுத்துக்கிட்டாலும் இனிமே மன்னிச்சிருங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு கேட்க, இல்லம்மா பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரெக்கவரி ஆயிட்டு மறுபடியும் வந்திருக்கல, பழைய விஷயங்கள்லாம் இனிமே என்ன பாதிக்காது, நான் உன்னோட அப்பாலஜிய அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ரூபா சொல்லிடுறா. சிசி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. ஷிகான் இருக்கான், அவனை பாக்கலையான்னு ரூபா கேட்க, இல்ல ஒருத்தங்க மேல இருக்கிற பைத்தியக்காரத்தனம் நம்மள எவ்வளவு பாதிப்புக்கு கொண்டாக்கும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கும் மேல எனக்கான உலகத்தை தேடி நான் போறேன், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிசி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம சொங்க கால் பண்றான். ரூபா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு திரும்பி பாக்குறா. சொங்கங்க அவளுக்காக ஃபிளவர்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போலன்னு கேட்டுட்டு இருக்கான். ஷிகான் கூட சிசிய பாக்குறான். அவன் நிக்கிறத அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம லூமோவும் மெங்கிக்காக ஃபிளவர்ஸோட வந்துட்டு இருக்க 2 ஜோடிஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சொங்க பாத்துட்டு இருக்கான். ஓகே என் ஒய்ஃப் என்ன சொல்றாலோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கல்யாண சர்டிபிகேட்டை வாங்கினதுல இருந்து இவன் ஆட்டம் தாங்க முடியலப்பான்னு சொல்லிட்டு லூமோ திட்டிட்டே அங்கிருந்து மிங்கியே கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக ஹுவாஷிக்காக நம்ம சொங்கு வந்துட்டு இருக்கான். ஒரு பேரண்டா உள்ள வாங்க, நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஷாவோட அம்மா வந்துட்டு, நீ சொங்கு தானப்பா, ஹுவாஷியோட அண்ணன் தானே, ஹுவாஷி தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா என் பையனுக்கு. என் பையன் மட்டும் ஹுவாஷி இல்லைன்னா படிச்சே இருக்க மாட்டான், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இருக்கட்டும் ஆண்டின்னு சொல்லிட்டு சொங்க அங்க இருந்து டீச்சரை பாக்குறதுக்கு போறான். ஆனா ஹுவாஷி இங்க தனியா இருந்து பயந்துட்டு இருக்கா. அக்கா எனக்கு பயமா இருக்கு, அண்ணா கிட்ட ஏதாவது சொல்லுவாங்களா, ஸ்டாஃப் ஏதாவது சொல்லுவாங்களான்னு கேட்க, உன் மார்க்லாம் நல்லா டெவலப் ஆயிருக்கு, உன்னை பத்தி தப்பா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, நீ கவலைப்பட வேணாம், இந்த போன் எடுத்துக்கோ, உன் அண்ணனுக்கு செக் பண்ணு, எப்போ உன் அண்ணன் வருவான்னு சொல்லிட்டு கேளு, ஆனா நான் வாஷி பேசுறேன்னு சொல்லிட்டு கேளுன்னு ரூபா சொல்லிட்டு இருக்கா. ஏன் நான் சொல்லாம கேட்டா என் அண்ணன் பேபி ஸ்வீட் ஹார்ட் செல்லம் குட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் இருவாரா அப்படின்னு. சரி நான் கிண்டல் பண்ணல, என் அண்ணா கிட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறா. பதிலுக்கு ரிப்ளை ஏதோ வருது, அக்கா அண்ணனுக்கு லேட் ஆகுமா, நமக்கு வேணா ஸ்கூலை பத்தி கொஞ்ச நேரம் சுத்தி பாத்துட்டு இருக்கலாமா, வாங்க போலாம், நான் உங்களை ஆர்ட் கேலரிக்கு எல்லாம் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூவாவை கூட்டு போயிட்டு இருக்கா. அதெல்லாம் ரெனோவேட் பண்ண போறாங்க, சீக்கிரமா போய் பாக்கலாம் அப்படின்னு ரூவாவும் கூட போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பியானோ ரூம்க்கு தான் கூட்டு வந்துட்டு இருக்கா. ரூவா பார்த்துட்டு சொல்றா, இந்த ரூம்கா அப்படின்னு. இங்கதான் உங்க காதலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுனீங்க கரெக்டானு வாஷி கேட்டுட்டு, வாங்க பியானோவை மூவ் பண்ணலாம்னு சொல்ல, நிஜமாவா எதுக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு மூவ் பண்ணிருக்கா. அங்க இவங்க எழுதின ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் நேமோட லெட்டர்ஸ் எழுதுனால அது பக்கத்துலயே லாஸ்ட் டைம் சொங்கு வரும்போது இன்னும் ஸ்ட்ராங்கா எழுதிருப்பான் போல. உன் அண்ணன் சரியான சைல்டிஷ்ன்னு சொல்லிட்டே ரூபா திரும்பி பாக்குறா. பார்த்தா வாஷி அங்க இல்ல, சொங்கு தான் நின்னுட்டு இருக்கான். பாத்தியா, நான் வராம இருந்திருந்தா நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். பொண்ணே ரூபா, ஆமா எங்க போனா வாஷி, நான் எப்படி இங்க வந்தேன், கரெக்டா நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. இவளுக்கு ஆனா டவுட் அதிகமாயிடுது. போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறா. நம்ம சொங்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், வாஷி நீ நேரா அவள பியானோ ரூம்க்கு கூட்டு போயிட்டு பியானோவை நகர்த்திட்டு அங்கிருந்து நீ கிளம்பிரு, நான் உன் அண்ணி கூட கொஞ்ச நேரம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி இருந்திருக்கான். ஆனா அந்த மெசேஜ் அவ டெலிட் பண்ணாமலே போயிருக்கா. சரியான சைல்டிஷ், நான் சொன்னது கரெக்ட் தானேன்னு சொல்லிட்டு ரூபா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இத கூட டெலிட் பண்ணாம போயிருக்கா பாருன்னு சொங்கு ஃபீல் பண்ணிட்டு ரூபாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வாஷி கரெக்டா வெளியேந்து எட்டி பார்த்துட்டு, நான் சேர்த்து வச்ச ஜோடி என்னாலதான் அவங்க சேர்ந்திருக்காங்கன்ட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஷாவ், வாஷி நீ அங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, சொங்கு நேரா திரும்பி வாஷிய முறைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அடப்பாவி, எந்த நேரத்துல வந்து என்ன இப்படி கோத்து விட்டுருக்க பாருன்னு வாஷி அங்க இருந்து துரத்திட்டே ஓடுறா ஷாவ. சரி தெரியாம வந்துட்டாமா, இப்ப என்ன பியானோ ரூமையே இடிக்க போறாங்க, இதுக்கு மேல நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா என்னன்னு கேட்க, வாஷி பாக்குறா. பியானோ ரூமை தானே இடிக்க முடியும், ஆனா அவங்க ரொமான்ஸ் எப்பவுமே அதே இடத்துல அப்படியே தான் இருக்க போகுதுன்னு சொல்றா. அது என்னவோ கரெக்ட் தான் அப்படின்னு அவனும் உள்ள நடந்துட்டு இருக்கான். இன்னைக்குதான் எக்ஸாமுக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் கடைசியா நடக்கிற நாளாம். கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. வாஷியும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கு அப்படின்னு எழுதி அங்க இருக்கிற ஒரு மரம் மாதிரி இருக்கு, அதுல ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டி விட்டுருக்காங்க போர்ட்ல. எப்படியாவது இவன் என்ன எழுதியிருக்கான்னு பாத்துடணும்னு சொல்லிட்டு வாஷி பாக்குறா. ஷாவதுல, நான் எது படிச்சாலும் என் குடும்பத்தோட பிசினஸ் நான் தான் எடுத்து நடத்த போறேன்,
அவ்வளவுதான் அப்படின்னு எழுதியிருக்கான். வாஷிக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இல்லையே இதுல சந்தேகமா இருக்குன்னு அந்த பேப்பரை கையில எடுத்துட்டு பின்னாடி திருப்பி பார்த்தா இதுல வேண்டுதல் உண்மையான வேண்டுதல் என்னன்னா வாஷி படிக்கிற காலேஜ்லயே எனக்கும் சீட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு வாஷி எதுல எழுதுறா. என்ன பண்ற அப்படின்னு ஷாவ் வரான். இல்ல ஒண்ணும் இல்ல வாங்கிருந்து கிளம்பலான்னு ஷாவை கூட்டிட்டு வாஷி வெளியே கிளம்பிடுறா. டக்குன்னு ஸ்லிப் ஆகி வாஷி வெளில போறா. ஷாவ் அவளை தாங்கி பிடிச்சிட்டு, பாத்துமா உன் கூட காலேஜ்க்கு நான் ஒன்னா வரலனா உன்னை யாரு காப்பாத்துவா அப்படின்னு கேட்க, என்னை யாரும் காப்பாத்த வேண்டாம், நீ மட்டும்தான் உலகத்தையே தாங்கி பிடிக்கிறவன் இருக்கியா என்ன, நிறைய பேர் இருக்காங்க, யாராவது வந்து காப்பாத்திட்டு போறாங்கன்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ஷாவ் கொஞ்சமா அப்செட் ஆயிடுறான். இன்னைக்கு அவகிட்ட சொல்லிடலாமா, இல்ல அன்னைக்கு அந்த அக்கா என்கிட்ட சொல்லும் போது கிராஜுவேஷன் அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண சொன்னாங்க, அன்னைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஓகே நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு, கிளம்பலான்னு ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு இருக்காங்க. இங்க சொங்கும் ரூபாவும் அபிஷியலா கல்யாண ஃபங்க்ஷன் வைக்க போறாங்க, ரிசப்ஷன். அதுக்கான இன்விடேஷனை 2 பேருமா சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு. டயர்டா இருக்கான்னு சொங்கு கேக்குறான். வாழ்க்கையில ஒரு தடவை நடக்க போகுதுல, இதுக்கு நம்ம எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருக்க யாருக்காவது அனுப்பணுமா அப்படின்னு ரூபா கேக்குறா. இல்ல நான் அவங்களுக்குலாம் இன்விடேஷன் சென்ட் பண்ணிட்டேன், அவங்க யாருக்கும் நம்ம தனியா அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா சொங்கோட கல்யாண இன்விடேஷன் அவன ஒரு பொண்ணு லவ் பண்றதால அந்த பொண்ணுக்கும் வருது. அதுக்காக அவ லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்துடுறா, உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சொங்கு இல்லாததாலதான் எனக்கு கிடைச்சிருக்கு, இருந்தாலும் எனக்கு தானே கிடைச்சிருக்கு, வேற யாருக்கும் கிடைக்கல, அதை நினைச்சு நான் ஹாப்பியா இருக்கணும், நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்ட்டு அந்த பொண்ணு மனசை தேத்திட்டு அங்கிருந்து வேலையை பார்க்க ஓடி போயிட்டு இருக்கா. இங்க இன்விடேஷன் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரூபா அப்படியே மயங்கி தூங்கியே போயிடுறா. சொங்க அவளை பாத்துட்டு இருக்கான். செம்ம கியூட் இல்லன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து அவனே யோசிச்சுட்டு அப்படியே பெட்ல போயிட்டு தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறான். அவளை போத்தை விட்டு இந்த பக்கம் திரும்பும் போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது, கல்யாணத்துக்குலாம் நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது இல்ல, அதுல சில கேள்வி எல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து கேட்பாங்களாம். அதுக்கு எல்லா பதிலையும் சொன்னாதான் இவனை கூட்டு போயிட்டு பொண்ணை பார்க்க விடுவாங்களாம். அது என்ன கேள்வின்னு சொல்லிட்டு சொங்க ரூபா கிட்ட கேட்டிருக்கான். ஆனா ரூபா பதிலே சொல்லல, அதெல்லாம் லீக் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கா. ஆனா அந்த டாக்குமெண்ட் முன்னாடியே லேப்டாப்ல இருக்கு, அவளுக்கே தெரியாம அந்த டாக்குமெண்ட்டை பாத்துற வேண்டியதான் அப்படின்னு ரூபா டாக்குமெண்ட்டை சொங்க ஓபன் பண்ண டப்புன்னு சொங்க பார்க்கும் போதே ரூபா ஏஞ்சிட்றா. என்னடா பண்ற, ஃப்ராடு அப்படின்னு கேட்க, இல்லம்மா உன்னோட லேப்டாப் சும்மா ஓபன் ஆயிருந்தது, அது க்ளோஸ் பண்றதுக்காக இங்க வந்தேன்னு சொங்க சமாளிக்கிறான். அது டாக்குமெண்ட்லாம் ஓபன் பண்ணக்கூடாது ஓடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனை துரத்தி விட்டுடுறா. கரெக்டா அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம சொங்கு நின்னுட்டு இருக்கான் கல்யாண கெட்டப்ல. ஆனா மிங்கி மத்தவங்க எல்லாம் சேர்ந்துட்டு நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா நீ உள்ள போலாம், இல்லனா கல்யாணமும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொங்கு கிட்ட ஒரு கேள்வியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொங்கு நார்மலாவே ரொம்ப அறிவாளி பையன் அப்படிங்கறதால அவனுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாவே இல்ல. அடுத்தடுத்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கான். கிளாஸ்ல எத்தனை டைல்ஸ் இருந்ததுன்னு இந்த மாதிரி ஒரு மொக்கையான கேள்வியை மிங்கி கேட்க, ஆனா அந்த கேள்விக்கும் கரெக்டா சொங்கு பதில் சொல்லிடுறான். எனக்கு தெரியாதா, எத்தனை தடவை வருவான்னு தரைய பார்த்துட்டே நின்னுட்டு இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஓகே எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு, பொண்ணு பார்க்க போலாம் அப்படின்னு சொல்ல சொங்கு மாடியில இருக்கிற ரூபாவை பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். ரூபாவை பார்த்துட்டு நல்லா வாயை பொழந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரிசப்ஷனுக்கு எல்லா கெஸ்டும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஷாவோட அம்மா வராங்க. வந்து வாஷியோட அம்மாவை பார்த்து, உங்க பொண்ணு கூட தான் என் பையன் படிக்கிறான்னு சொல்லிட்டு இப்பதான் காலேஜ்ல கூட உங்க பொண்ணுக்கு இடம் கிடைச்சிருச்சு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. வாஷிக்கு நல்ல காலேஜ்ல எதுலயும் இடம் கிடைச்சிருச்சான். ஓ அந்த பையனா, சரியா படிக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு வாஷியோட அம்மா கேட்டுடுறாங்க. அவனுக்கு என்னங்க, ஃபேமிலி பிசினஸ் எடுத்து நடத்த போறான், அது மட்டும் இல்லாம செகண்ட் இயர் காலேஜ்ல அவனுக்கு சீட் கிடைச்சிருச்சு, வாஷி காலேஜ் பக்கத்துல தான், இனிமே அவனே அவ்வளவு நல்லபடியா பாத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. நம்ம இதுல வாஷியோட அம்மாக்கும் ஹாப்பியா தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மிங்கியோட பாஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அப்புறம் எல்லா கெஸ்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஷிஷான் இருக்கான்ல, அவன் தான் இன்னைக்கு பாட்டு பாடுறதுக்கு வந்திருக்கான். இந்த பாட்டை ஆரம்பிச்சு நான் பொண்ணு மாப்பிளையே இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்ல வாஷி சொங்கு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே மெய் மறந்து எவ்வளவு அழகான ஜோடி, எவ்வளவு கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க ஷிஷான் அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு நம்ம சொங்கோட அப்பாவும் கூட வந்திருக்காரு வீல் சேர்ல. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு நம்ம சொங்கு கிட்ட கேட்க அவன் எஸ் அப்படிங்கிறான். அதே மாதிரியே ரூபாவும் எஸ் சொல்லிடுறா. சரி அப்ப இந்த கல்யாணத்தை முறைப்படி நடத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண சொங்கு நம்ம ரூபாக்கு கிஸ் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தை அபிஷியல் பண்ணிட்டு இருக்கான். இத பாத்துட்டு நம்ம மிங்கி கூட சும்மா தான் இருக்கா. ஆனா லூமோக்கு கண்ணுல கண்ணீரா வந்துட்டு இருக்கு. என்னால இந்த இமோஷன்ஸை தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு, ஆமா எனக்கு மட்டும் அபிஷியலா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் இன்னும் ப்ரொபேஷன் பீரியட்ல தான் இருக்கேன்னு லூமோ அழுதுட்டு இருக்கான். சரி உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லவா, நீ ப்ரொபேஷன் பீரியட்ல இருந்து செலக்ட் ஆயிட்ட, இப்போ நீ என்னோட அபிஷியல் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல. அப்படியா, நான் அபிஷியல் பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டேனான்னு சொல்லிட்டு லூமோ வேகமா மிங்கியே கட்டி பிடிச்சுக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் ஷாவ் நின்னுட்டு இருக்கான். பக்கத்திலேயே அழுதுட்டே நின்னுட்டு இருக்கா குவாஷி. சரி அழாத, ஒன்னுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கையில ஏதோ பேப்பரை டிஷ்யூ பேப்பரோட வச்சு கொடுக்குறான். எடுத்து உள்ள பாக்குறா. கிராஜுவேஷன் அன்னைக்கு நீ ப்ரொபோஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அதுல நம்ம ரூபா எழுதி கொடுத்தால அந்த ஷீட் தான்.
யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஹுவாஷி கேட்டுட்டு இருக்கா. பக்கத்துல தான் நிக்கிறேன், ப்ரப்போஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகாதுன்னு ஷாவ் சொல்றான். அப்ப சீக்கிரமா ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு ஹுவாஷியும் ஓகே சொல்லிட்டு ஷாவ் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். கல்யாணத்தை பார்த்து கை தட்டிட்டு இருக்கான். சொங்கும் ருவாவும் நின்னுட்டு இருக்காங்க. சொங்க என்ன பாக்குற அப்படின்னு ருவாவை கேட்க, நம்மளோட சின்ன வயசு வெர்ஷனை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ருவா கியூட்டா சொல்றதோட தான் இந்த சீரீஸ் இந்த எபிசோட் ஒரு எண்டுக்கு வருது. இந்த எபிசோட் ரொம்ப கியூட்டா இருந்ததுல இந்த சீரீஸ் உங்க நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சீரீஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரதா போகுது. சோ மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம உங்க லைக் போட்டுருங்க. நம்ம போட்டிருக்க டிராமாவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான மூவில இல்ல டிராமால பார்க்கலாம். அது வரைய பாய்.